ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வருடத்துக்கான மகா சங்கடகர சதுர்த்தி. ஒரே ஒரு துண்டு கட்டி வெல்லத்தை உங்கள் வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் தூவி விடுறது மூலயமா விநாயகரோட அருளை பரிபூர்ணமாக பெற்று எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். எந்த இடத்துல என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு துண்டு கட்டி வெல்லத்தை எந்த இடத்துல தூவி விடணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை விரதம் வந்து வழிபாடு செய்யாதவங்க கூட ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டா நினைத்தது அப்படியே நடக்குமா? அன்றைய தினம் விநாயகருக்கு விரதம் வந்து வழிபாடு செய்கிறதால வருடம் முழுவதும் வரக்கூடிய 11 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகரை வழிபாடு செஞ்ச பலனை நம்ம பெற முடியுமா? விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. பொதுவாக விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தியில் தான். ஆனால் விநாயகருக்கு தேய்பிறை சதுர்த்தி தான் ரொம்ப பிடிக்குமா. ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி தான் தேய்பிறை சதுர்த்தி. அதுதான் சங்கடகர சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியை நம்ம அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். வருடத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அந்த நாளில் நம்ம விநாயகரை வணங்கி என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த சதுர்த்தி திதி, இந்த சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு புராணம் இருக்குது. விநாயகர் ரொம்ப உருவத்தில் குண்டா இருக்காருன்னு சொல்லி சந்திரன் விநாயகரை கேலி செஞ்சாராம். அதனால் கோபமான விநாயகர் சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்துருக்காரு. மனம் வருத்தப்பட்ட சந்திரன் விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல விநாயகர் சந்திரனுக்கு மன்னிப்பும் கொடுத்து என்னை வணங்கும் போது சந்திரனையும் சேர்த்து வணங்குங்க, நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேய்பிறை சதுர்த்தியில் என்னை வணங்குனா நான் சந்தோஷப்படுவேன், சங்கடங்கள்லாம் தீர்த்து வைப்பேன், என்னை வணங்கிட்டு கடைசியாக சந்திரனையும் வணங்கல்னு விநாயகர் சொல்லியிருக்காராம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தியை விட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாகவும் அன்றைய தினம் நம்ம விநாயகருக்கு என்ன வழிபாடு செய்கிறோமோ அது வருடம் முழுக்க செஞ்ச வழிபாட்டுக்கான ஒரு பலனை ஏற்படுத்துமா. அதே நேரம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக உச்சரிக்கணும். நிறைய பேர் சங்கட சதுர்த்தின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே கூடாது. சங்கடகர நம்மளோட சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தின்னு அர்த்தம். சங்கடகர சதுர்த்தின்னு முழுமையாக சொல்லுங்கள். வெறும் சங்கட சதுர்த்தின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் தான் வந்து சேரும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு முறையாக உச்சரிங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குது? மாலை 6:15 மணிக்கு தான் சதுர்த்தி திதியை ஆரம்பிக்குது. அது மறுநாள் மதியம் 3:48 வரைக்கும் இருக்குது. அப்போ சதுர்த்தி திதி மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதியா இல்லை ஆகஸ்ட் 23ஆம் தேதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை தான் மகா சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினம் தான் எல்லா கோவில்கள்லையும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சங்கடகர சதுர்த்தி சம்பந்தமான எல்லா விசேஷங்களும் நடக்கும். அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு தேவையான அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்க. அருகம்புல் மாலை எடுத்துகிட்டு போங்க. தேன், பஞ்சாமிர்தம் இது மாதிரி உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியமாக படைங்க. இது எல்லாமே நீங்கள் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகள். இது இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த இடத்துல தூவி விடணும். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு துண்டு கெட்டி வெல்லம். இந்த கட்டி வெல்லத்தை நீங்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு துண்டு கட்டி வெல்லத்தை வச்சுடுங்க. கட்டி வெல்லத்தை வச்சுட்டு விநாயகர் பெருமானையும் உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோன்னா அந்த பாவத்துக்கு எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும், மனதளவில் தீங்கு செஞ்சிருந்தோன்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும், எங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது சனி தோஷத்தால் ராகுகே தோஷத்தால் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் குறையணும்னு விநாயகர் பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. அந்த கட்டி துண்டு வெல்லம் அந்த தட்டிலேயே அப்படியே இருக்கட்டும். இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சங்கடகர சதுர்த்தி, அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கட்டி வெல்லம் இருக்குல்ல,
பூஜை அறையில் விநாயகர் படத்தை முன்னே வச்சு படைச்சிங்கல்ல, அந்த கட்டி வெல்லத்தை உங்கள் கையால் எடுத்து அதை கொஞ்சம் தூளாக நசுக்கி உங்கள் வீட்டோட நிலைவாசல், அதாவது வீட்டுக்கு வெளிப்பக்கம், வீட்டுக்கு நிலைவாசலுக்கு உள்பக்கம் இல்லை, வீட்டுக்கு வெளிப்பக்கம், அங்கே அந்த கட்டி வெல்லத்தை உங்கள் கையால் தூவி விடணும். ஏன் தூவி விடுறோன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்சது பார்த்ததுக்கப்புறமா மறுநாள் காலை அந்த கட்டி வெல்லத்தை பல எறும்புகள், பல ஜீவராசிகள் சாப்பிட்ருக்கும். எறும்புகள் சாப்பிடும். அது மூலயமா மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு பல பேருக்கு அன்னதானம் செஞ்ச ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எறும்புகள் சாப்பிடும். அதுவும் குறிப்பாக கருப்பு எறும்பு, பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க, அந்த எறும்புகள் கூட அந்த கட்டி வெல்லத்தை வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்றது மூலயமா பல பேருக்கு உங்கள் கையால் அன்னதானம் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய, தெரிந்து செஞ்சுருக்கக்கூடிய, தெரியாமல் செஞ்சுருக்கக்கூடிய பல பாவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த இடத்துல நாம் ஏன் கட்டி வெல்லத்தை பயன்படுத்துகிறோன்னா, கட்டி வெல்லம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள், இனிப்பு மிகுந்த பொருள். சுவாமிகளுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கலில் அதிகமாக இந்த கட்டி வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வீக பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டி வெல்லத்தை தூளாக நசுக்கி நிலைவாசல் படிக்கு தூவி விடுங்க. ஒருவேளை அங்கே தூவி விட முடியலையா, வேறு என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதில் செவரு இல்லை மரத்தடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எறும்பு புற்றுகள் இருக்கும், அங்கே கூட போய் தூவி விடுங்க. ஆனால் எங்கே தூவி விட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே, உங்கள் வீட்டோட அந்த செவருக்குள்ளேயே இருக்கணும். 4 செவருக்குள்ளே வீட்டோட தோட்டமாக இருக்கட்டும், மாடியாக இருக்கட்டும், மொட்டை மாடியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் எறும்பு புற்றுகள் இருந்தாலும் சரி, இல்லையா நிலைவாசல் இருந்தாலும் சரி, அங்கே தூவி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. மறுநாள் காலையில் அதை பல ஜீவராசிகள் சாப்பிட்ருக்கும். அது பெரிய புண்ணியம். அதே மாதிரி மகா சங்கடகர சதுர்த்திக்கு கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் கையால் 8 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு 11 முறை தோப்புக்காரணம் போட்டு 11 முறை விநாயகரை வலம் வாங்க. நினைத்தது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் ஒரே ஒரு கட்டு அருகம்புல்லை வச்சுக்கோங்க. அருகம்புல்லை உங்கள் மனதுக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை விநாயகர் பெருமான்கிட்ட சொல்லுங்கள். அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கறது, அலங்காரம் பண்ணுறதுக்கான பூக்கள், மலர்கள் வாங்கி கொடுக்கறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இது எல்லாமே நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய 8 எண்ணிக்கைகளுடைய கொழுக்கட்டையை, சுண்டலை அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு முழுசாக கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு கொழுக்கட்டையை ஒரு 2-3 உடச்சி அங்கே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. அதில் ஏதாவது ஒரு குழந்தை ரூபத்தில் விநாயகர் பெருமானே உங்கள் கொழுக்கட்டை பிரசாதத்தை ஏற்று சாப்பிடுவார் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பிக்கையே. உங்கள் வீட்டு குழந்தைகளோட வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும், படிப்பில் கவனம் செலுத்தி அவங்க வாழ்க்கை முன்னேறணும், அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் கையால் கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்துகிட்டு போயிட்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க. அதை பார்த்துட்டு விநாயகரோட மனசு சந்தோஷப்படும், உங்கள் குழந்தைகளோட கல்வியும் மேம்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.